பாகிஸ்தான் வந்து யார் கட்டுப்பாட்டில இருக்குன்னா, தீவிரவாதிகள் கட்டுப்பாட்டில இருக்கு. மதம் சார்ந்த அரசியலை நீங்கள் எப்போது கையில் எடுக்கிறீர்களோ, அப்பொழுது மதத்தை தூக்கிக் கொண்டு அந்த மத தலைவர்கள் உங்களை அடிமைப்படுத்தி பிற்போக்குத்தனத்துக்கு இழுத்து செல்வார்கள். இது வந்து போரா அப்படின்னு கேட்டா, இன்னும் போர் ஆரம்பிக்கல. அவங்க வேணா அந்த தாக்குதல்லாம் பண்றாங்க. குழந்தைத்தனமா இருக்குது. அந்த பூட்சி இங்க மட்டும் பாகிஸ்தான் பண்ண ஷெல் தாக்குதல்லாம் பண்ணதுல ஒரு 10, 15 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இது ஒரு மோசமான ஒரு இது. நம்ம அந்த சிவிலியன் மேல அட்டாக் பண்றோம். ஆனா அவங்க இந்த வேலைய பண்றாங்க. அப்ப நம்ம வந்து வெறுமனே அவர்களுடைய முக்கிய இடங்கள்ல மட்டும் தாக்குறது, ராணுவ தளங்கள தாக்குறது. ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு குடுங்க. நான் தான் குடுக்குறேன். முதல்ல குடுக்குறேன்னு சொல்லிட்டு. எங்கேயாவது யாராவது போடுறது, தூக்கி போடுறது. நீங்க அந்த ட்விட்டர்லாம் போயிட்டீங்கன்னா அழிஞ்சிங்க. ஏன்னா இஷ்டத்துக்கு போடுறான். எங்களுக்கும் அந்த தீவிரவாதத்துக்கும் சம்மந்தமே இல்லப்பா. ஆனா அந்த தீவிரவாதி கொல்லப்பட்ட பொழுது நாங்கள் சிவிலியன் அழிக்கல. தீவிரவாதிகள அழித்தோம். அந்த தீவிரவாதி இறுதிச் சடங்குல யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க பாருங்க. அப்படின்னு மிஸ்ரி சொல்றாரு. வணக்கம். இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலிப் அவர்கள். வணக்கம். வணக்கம். இந்தியா சிந்தூர் என்ற ஒரு ஆபரேஷனை பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக கொடுத்திருக்கு பாகிஸ்தானுக்கு. பாகிஸ்தான் சார்ந்த தீவிரவாதிகளுக்கும் கொடுத்திருக்காங்க. நம்ம தீவிரவாத கேம்பை மட்டும் தான் அட்டாக் பண்ணியிருந்தோம். நேற்று இரவு முழுவதும் பாகிஸ்தான்ல இருந்து ராஜஸ்தான் மற்றும் பஞ்சாப் மாநிலங்களை தாக்கி சில ஏவுகணைகளும் ட்ரோன்களையும் விட்டுருந்தாங்க. அதை நம்ம ஆளுக்கு கையாண்டாங்க. இந்த சூழலை நீங்க எப்படி பார்க்குறீங்க? யுத்தம் தொடங்கியது, போர் தொடங்கியது அப்படின்ற மாரிலாம் நேத்து தமிழக ஊடகங்கள் இதெல்லாம் பரப்புனதெல்லாம் பார்த்தோம். ஆ இந்தியா மிக மிக தெளிவாக இந்த விவகாரத்தை கையாண்டுட்டு இருக்குது. என்னன்னா, உலக நாடுகளுடைய ஆதரவுன்றது நமக்கு ரொம்ப முக்கியம். வெறுமனே பாகிஸ்தானை தாக்கி அழிக்கிறதுன்றதெல்லாம் நம்ம குறிக்கோள் கிடையாது. இந்தியா எப்பொழுதுமே சமாதானத்தை விரும்புற நாடு. இந்தியானா உலக அரங்கில ஒரு மரியாதை இருக்குது. அப்போ இந்தியா வந்து இந்த விவகாரத்தை ரொம்ப தெளிவாக உலக நாடுகள் தலைவர்கள்ட்ட கொண்டு போய்க்கிட்டு, பாகிஸ்தானை பொருளாதார ரீதியாக ஒதுக்குற வேலைய பண்றாங்க. அப்படி கொண்டு போறாங்கன்னு வச்சுக்கலாம். முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியில இதே மாரி தாக்குதல்கள் இதெல்லாம் நடந்த பொழுது, இதை ஆதாரப்பூர்வமாக எடுத்துக்கிட்டு, இவர்கள் பண்ணதெல்லாம் ஆதாரப்பூர்வமா எடுத்து அமெரிக்காட்ட, மற்ற நாடுகள்ட்ட குடுத்தப்போ, அவங்கலாம் வந்து பெருசா அலட்டிக்கல. பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பல தீர்மானங்கள் கொண்டு வரத சைனா போன்ற நாடுகள், பிரிட்டன் போன்ற நாடுகள்லாம் கூட தடுத்ததெல்லாம் பார்த்தோம். ஆ ம மசூத் அசாரையே நம்ம கந்தஹார்ல வெளியில விட்ட உடனே, அவன் பண்ண பார்லிமென்ட் அட்டாக்ல இருந்து பல தாக்குதல்ல நம்ம சொன்ன பொழுது, அவனுக்கு பாகிஸ்தான் வந்து என்ன ஆதாரம் இருக்கு? அப்படின்னா. அந்த ஊர்லயே பெரிய பொதுக்கூட்டத்துலலாம் மசூத் அசார் கலந்துக்கிட்டது, இதெல்லாம் நடந்ததெல்லாம் பார்த்தோம். அப்போ தீவிரவாதத்தை பாகிஸ்தான் வளர்க்குதுன்னு நம்ம பல தடவ கொண்டு போன பொழுது, பாகிஸ்தான வந்து காப்பாத்துற வேலைகள பல நாடுகள் பண்ணாங்க. இந்த பிரச்சாரம் நம்ம ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். 2014க்கு பிறகு பாஜக கவர்மெண்ட்லாம் வந்த பிறகு இன்னும் கொஞ்சம் முன்னெடுப்புகள் நடந்தது. 2018ல அ இந்த காலகட்டத்தில மசூத் அசாருடைய பல்வேறு டெரரிஸ்ட் அட்டாக்ல தனக்கு வந்தா தானே துடிக்கும். அப்போ பிரிட்டனு மற்ற நாடுகள்லாம் வந்தப்போ அவர்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக இவர சர்வதேச தீவிரவாதியா அறிவிக்கிறதுல இந்தியா கூட துணை நின்னாங்க. பாகிஸ்தானுக்கு எதிராக FATFன்னு சொல்லுவாங்க. ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ்ன்னு. அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதார ரீதியாக உலக நாடுகள் போதை மருந்து கடத்தல், தீவிரவாதிகளுக்கு ஆயுதங்கள் சப்ளை, இதற்காக பணத்தை இது பண்றது, ஹவாலா, உண்டி இந்த மாரி பல விஷயங்கள். இதற்கு எதிராக அந்த இது அமைப்பு இருக்கு. அதில இந்தியாவிலேருந்து பல நாடுகள் உறுப்பினர்களா இருக்காங்க. அவர்கள்ட்ட இந்தியா வந்து பாகிஸ்தான பத்தி பல விஷயங்கள் கொண்டு போய் 2018ல கிரே லிஸ்ட்ல பாகிஸ்தான வச்சாங்க. கிரே லிஸ்ட்ல நீங்க வச்சீங்கன்னா, IMF, உலக வங்கி, ஏசியன் ஃபினான்ஸ் இதுல ஒரு நிதி நிறுவனம். ஆசியாவுல இருக்கிறது. இங்க எங்கேயுமே நீங்க கடன் வாங்க முடியாது. உலக நாடுகள் வந்து உங்கள கிட்டத்தட்ட அண்ணன் தண்ணி புழங்காம ஒதுக்கி வச்சுருவாங்க. அந்த மாதிரி கிட்டத்தட்ட 4 வருஷம் பாகிஸ்தான் இருந்தது. கடுமையான பொருளாதார இழப்பெல்லாம் சந்திச்சாங்க. இது ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது, 2022ல நாதர்ஸ் திருந்திட்டாங்க அப்படின்னு ஓரளவுக்கு விலக்கு குடுத்தாங்க. கிரே லிஸ்ட்லேருந்து எடுத்து விட்டாங்க.
ஆனால் அதற்கு பிறகு பாகிஸ்தான் திருந்துச்சான்னு பார்த்தா திருந்தல. ஆனானப்பட்ட தாலிபான்களே இன்னைக்கு திருந்தி, அவர்கள் ஒரு ஜனநாயக பாதையில ஆட்சி அமைக்கிற ஆட்சி அளவுக்கு. அமைச்சு, ஜனநாயக பாதையில போய்க்கிட்டு இருக்கிறாங்க. அதனால அவர்களுடைய நாணய மதிப்பு உயர்ந்திருக்கு. நம்ம வந்து ரஷ்யால இருந்து ஆப்கானிஸ்தான் வழியா பெட்ரோல தரைமார்க்கமாக ஆப்கானிஸ்தான் வழியா கொண்டு வரோம். நம்முடைய மிகப்பெரிய நட்பு நாடாக ஆப்கானிஸ்தான் மாற வேண்டும். ஆப்கானிஸ்தான் மாறுது. தாலிபான்கள் மாறியிருக்காங்க. கார்கில் டைம்லலாம் தாலிபான்கள் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படிப்பட்ட நல்லுறவை நாம பேணிக்கிட்டு இருக்கோம். ஈரான், ஈராக், சவுதி, துபாய், KSA மத்த இந்த இந்த UAE மற்ற நாடுகளோட, இஸ்லாமிய நாடுகளோட பெரிய அளவுல துருக்கி, பெரிய அளவுல நம்ம நட்பு கொண்டாடிட்டு இருக்கோம். ஈரான்லாம் நம்ம ரூபாயிலேயே பிசினஸ் பண்றதுக்கு ட்ரேட் ஒத்துக்கிட்டு பண்றது. இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்தியா, பாகிஸ்தான் மட்டும் நம்மகிட்ட தொடர்ந்து தொல்லை குடுத்துட்டு இருக்குது. ஏன்? அதற்கு அடிப்படை காரணம் என்னன்னா, நீங்க அந்த தாக்குதல் நடந்த பிறகு, அந்த தீவிரவாதிகள வச்சுக்கிட்டு ஃபாத்தியா ஓதுற அந்த இதெல்லாம் நீங்க பார்த்தீங்க. இறுதிச் சடங்கு. பாகிஸ்தான் ராணுவத்தினர், ராணுவ மரியாதை. ராணுவ தளபதிகள், காவல்துறை உயரதிகாரிகள், அமைச்சர்கள் இவங்கெல்லாம் கலந்துக்கிறாங்க. அப்படின்னா வெட்ட வெளிச்சமாக இவர்களுக்கு எந்தவித பயமும் இல்லாமல் தீவிரவாதிகளுக்கு துணை போறது அங்க சபதம் எடுத்துக்கிறாங்க. இதற்கெல்லாம் நாங்கள் பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம்னு சபதம் எடுத்துக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு நாடு போய்க்கிட்டு இருக்குதுன்னா, அந்த ஆட்சியாளர்கள், அங்க இருக்கிற ராணுவம் நீங்க பாகிஸ்தான பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக அந்த பிரதமர்கள் கொல்லப்படுவார்கள், வெளிநாட்டுக்கு தப்பி ஓடுவார்கள், சிறைப்படுத்தப்படுவார்கள். ராணுவம் அப்பப்போ கையில எடுத்துக்கும். ஆட்சி. அந்த மாரி ஒரு நிலையில்லாத ராணுவம் பாட்டுல எனக்கு என்னன்னு செயல்படும். அரசுக்கு ஒரு இப்போ நீங்க இங்க பார்த்தீங்கன்னா, நீங்க கொஞ்சம் கூட முப்படையும் நீங்க தனியா செயல்படவும் முடியாது. இப்ப தான் இவங்க வந்த அப்புறம் தான் முப்படைக்கு ஒரு தளபதி கொண்டு வந்தாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அது கூட கிடையாது. ஜனாதிபதி தான் முப்படைக்கு தளபதி. அப்போ நீங்க யாரும் ஒருத்தரோட ஒருத்தர் லிங்க் எடுத்து இந்தியா மாரி நாட நீங்க எதுவும் கைப்பற்ற முடியாது. நீங்க வந்து பொது வெளியில வந்து பேட்டி குடுக்குறது எதுவுமே பண்ண முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்ன சொன்னேன்ல, காவல்துறை அதிகாரிகள் பொது வெளியில இயங்குவது. அது ஏன் தடை செய்யப்படுதுன்னா, உங்க வேலைய நீங்க பாருங்க. அவ்வளோதான். அப்போ ராணுவம் வந்து நம்மகிட்ட எவ்வளோ கட்டுப்பாட்டுல இருக்கோ, அது அப்படியே நேர் எதிரா பாகிஸ்தான்ட்ட இருக்கு. பாகிஸ்தான் வந்து யார் கட்டுப்பாட்டுல இருக்குன்னா, தீவிரவாதிகள் கட்டுப்பாட்டுல இருக்கு. மதம் சார்ந்த அரசியலை நீங்கள் எப்போது கையில் எடுக்கிறீர்களோ, அப்பொழுது மதத்தை தூக்கிக் கொண்டு அந்த மதத் தலைவர்கள் உங்களை அடிமைப்படுத்தி பிற்போக்குத்தனத்துக்கு இழுத்து செல்வார்கள். இது பாகிஸ்தானுக்கும் பொருந்தும், இந்தியாவுக்கும் பொருந்தும். எந்த நாடு பண்ணாலும் அந்த நாடுக்கும் பொருந்தும். அதனால மதத்தை வைத்து நீங்கள் எது பண்ணாலும் அது கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரா போய் தான் முடியும். பாகிஸ்தான் நேற்று இரவு முழுவதும் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்று காலையில வந்து அவங்க சொல்லியிருக்கிற வார்த்தை, எங்களுக்கு சமாதான பேச்சுவார்த்தைக்கு உலக நாடுகள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கீழ இறங்கி பேசுறாங்க. அதுக்கு முன்னாடி நான் அந்த விஷயத்த சொல்லிடுறேன். பாகிஸ்தான் இதுக்கு இடையில தான் அந்த தாக்குதல். இந்த தாக்குதலை நாம் ராஜதந்திர ரீதியாக தாக்குதலுக்கு உடனே பதில் தாக்குதல் நம்ம இறங்கல. ஒரு வாரம் உலக நாடுகள் மத்தியில இந்த பிரச்சனைய கொண்டு போனோம். பாருங்க இந்த மாரி அப்பாவி மக்கள கொன்றுருக்காங்கன்னு எல்லா நாடுகளும் ஆதரவு தெரிவிச்சது. 1 வாரத்துக்கு 10 நாள் மேல டைம் எடுத்துக்கிட்டோம். ஏற்கனவே நம்முடைய RAW மற்ற இதுலலாம் வந்து எங்கெங்க தீவிரவாத முகாம்கள் இருக்குது, குறிப்பாக ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பாகிஸ்தான் என்ன வேலைய பண்ணிக்கிட்டு இருக்குதுன்னு நம்மகிட்ட ஃபிங்கர் டிப்ல விஷயம் இருக்குது. ஆனா எல்லா காலத்திலயும் போய் அவங்கள அடிக்க முடியாது. இதே மாரி கூக்குரல் இடுவாங்க. ஐநாக்கு கொண்டு போவாங்க. அதுக்கு ஆதரவா 4 நாடுகள் வரும். இதெல்லாம் நடக்கும். அப்ப இந்த நேரத்த பயன்படுத்தி ஏற்கனவே எடுத்து வைத்திருந்த அந்த பட்டியல், அந்த இத வச்சு அந்த ஆப்பரேஷன் சிந்தூர் வெற்றிகரமா முடிச்சு விட்டாங்க. அதுல இந்த கந்தகார் விமானத்தை கடத்திய முக்கிய முக்கிய தளபதி அவன் செத்து ரஃபூத் போனான். அசார். அசாத் மசூத் அசாருடைய மசூத் தம்பி தம்பி. அப்துல் அசாரா, அவன் இறந்து போனான். குடும்பம் இதாயிருக்குது. அப்போ இதற்கு பிறகும் இந்தியாவுக்கு ஆதரவு தான் கிடைச்சது. எந்த நாடும் எதிர்ப்பு தெரிவிக்கல. பெரிய அளவுல எந்த இதுவும் இல்ல. இதனுடைய அடுத்த தொடர்ச்சி தான் பாகிஸ்தான் வம்பிழுக்குது. இந்திய நகரங்களை நோக்கி மிசைல் 15 நகரங்களை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல்னு. இதுல காமெடி என்னன்னா, நம்ம இந்த காலகட்டங்கள்ல எந்த அளவுக்கு நவீனமா இருக்கோன்றத பாகிஸ்தான் கணிக்க தவறியது. நம்ம அதிநவீன உலகத்தில் உள்ள அதிநவீன அந்த S-400 அது ரஷ்யா கிட்ட இருக்கு, சைனாட்ட இருக்கு, நம்மள்ட்ட இருக்கு. அதோட ரஷ்யா தயாரிப்பு. வானத்துல 360 டிகிரி எப்படிப்பட்ட விமானங்கள், மிசைல், இந்த குரூஸு எது வந்தாலும் தாக்கி அழிக்கக்கூடியது. பாகிஸ்தான் கிட்ட ஆ பிபி அ PQ-9F அப்படின்னு ஒரு இது இருக்கு. பாகிஸ்தான்ட்ட. அது யாருதுன்னா சைனா தயாரிப்பு. சைனாவோட. சைனா கிட்ட என்ன இருக்கு? S-400. S-400 இருக்கு. அப்ப இத தெரிஞ்சுக்கங்க. அ இந்த மாதிரி அ நவீன விஷயங்கள் நம்மள்ட்ட இருக்கிறது தெரியாம, அந்த அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் S-400
அது அது தெரியாம இவர்கள் அனுப்ப ட்ரோனு, மிசைல் எல்லாம் அனுப்ப எல்லாத்தையும் அடிச்சு வீழ்த்துனாங்க. 3 விமானங்களை அடித்ததாக தகவல் சொல்றாங்க. ஆனா அது எனக்கு சரியா தெரியல. ஒரு F-16ன்றாங்க. F-16 10 90கள்ல வந்த விமானம். நம்மகிட்ட அதிநவீன இப்ப ரஃபேல் 2013, 14லாம் நம்ம வேற லெவல்ல நம்ம ரஃபேல்லாம் கொண்டு வந்துட்டோம். ரஃபேல் கூட ஸ்கால்ப்ன்னு ஒரு ஏவுகணை. கிட்டத்தட்ட 400, 500 கிலோமீட்டர் தாண்டி போய் அடிக்கக்கூடிய ஸ்கால்ப். அப்படி அதில 2, 3 வகைகள் மிசைல்ஸ் இருக்கு. அந்த ஸ்கால்ப் தான் உங்களுக்கு முதல் நாள் ஆப்பரேஷன் சிந்தூர்ல ரஃபேல் போய் அடிச்சுட்டு வந்தது. எல்லை தாண்டல. அப்படியே நம்ம இதுல இருந்து கரெக்ட்டா குறி வச்சு அடிச்சாங்க. அதுல இன்னொரு ஒரு அந்த ட்ரோன் நம்மள்ட்ட இருக்கிற ஸ்பெஷல் ட்ரோனு. அதுவும் வந்து முக்கியமான ஒரு இது. காஃபி காசு அப்படின்னு பேரு. அது என்னன்னா தற்கொலை படை தாக்குதல் மாரி. அவர் பாட்டுல போவாரு. 400 கிலோ வரைக்கும் யுஏஎம்ன்னு ஒண்ணு இருக்கு அதுல. 400 கிலோ வரைக்கும் எடுத்துட்டு போயி, எந்த ஸ்பாட்டோ துல்லியமா குறி வச்சு அப்படியே விழுந்துரும். முடிச்சு விட்டுரும். அதுதான் உங்களுக்கு அந்த இடத்துல நடந்தது. அப்போ நம்ம இந்த அளவுக்கு நவீனமா இருக்கிறோம் அப்படின்னு தெரியாமயே வந்து நேத்து மாட்டுனத பார்த்தோம். இது வந்து போரா? அப்படின்னு கேட்டா, இன்னும் போர் ஆரம்பிக்கல. அவங்க வேணா அந்த தாக்குதல்லாம் பண்றாங்க. குழந்தைத்தனமா இருக்குது. நமக்கு கிடைத்த மற்ற தகவல்கள்லாம் பார்க்கும்பொழுது, அவங்க இல்ல இந்த பழைய காலத்துல ராமாயணம், மகாபாரதத்துல வரும்போது, இங்கேருந்து ஒரு அம்பு எடுப்பாரு. அப்படி அடிப்பாரு. அது அப்படியே நெருப்பு கக்கிட்டே போகும். அங்கருந்து அவரு ஒரு அம்பு அடிப்பாரு. அது அப்படியே தண்ணி கக்கிட்டே வரும். அப்படியே விழுந்துரும். இந்த மாரி வான் தாக்குதல் தான் நடந்திருக்கு. தரைவழி தாக்குதல்ன்றது அந்த பூஞ்ச் இங்க மட்டும் பாகிஸ்தான் பண்ண ஷெல் தாக்குதல்லாம் பண்ணதுல ஒரு 10, 15 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இது ஒரு மோசமான ஒரு இது. நம்ம அந்த சிவிலியன் மேல அட்டாக் பண்ணல. ஆனா அவங்க இந்த வேலைய பண்றாங்க. அப்ப நம்ம வந்து வெறுமனே அவர்களுடைய முக்கிய இடங்கள்ல மட்டும் தாக்குறது, ராணுவ தளங்கள தாக்குறதுன்றது மட்டும் இல்ல. அவங்களும் ராணுவ தளம் தாக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம வானத்துல அழிச்சிட்டோம். இதுல நானு இன்னும் போர்லாம் உருவாவல. இது சொல்லி வச்சு செய்யறது, உலக நாடுகள் இதற்கு ஆதரவு தருது. அமெரிக்கா நாங்க தலையிட மாட்டோம். இந்த இத பதட்டத்த குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், அணு ஆயுத போர் வர்றதுக்கான வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கு. சைனா தேவைப்பட்டா நாங்க இதுல தலையிட்டு சமாதானம் பேச தயார்னா, சவுதி அரேபியாவுடைய வெளியுறவுத்துறை செயலர் அமைச்சர் நினைக்கிறேன் வந்திருக்காரு. வந்திருக்காரு. பாகிஸ்தான் பாகிஸ்தான். போயிருக்காரு. இங்க பேசியிருக்காரு. இட்டாலிட்ட நம்ம பேசியிருக்கோம். இன்னொரு சில நாடுகள் சமாதான பேச்சுவார்த்தை. இது இப்படிதான் போகும். பெரிய போராலாம் நடக்காது. ஏன்னா பாகிஸ்தான் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில, அவர்கள்ட்ட இருக்கிற பொருளாதாரம் இன்னைக்கு காலையில கூட ஒரு செய்தி பரவுச்சு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. கடுமையான பொருளாதார வீழ்ச்சி, எங்களுக்கு நிதி குடுங்க அப்படின்னு. இப்ப இந்த கட்டத்துல இந்தியா, நான் சொன்னேன்ல FATF, அதன் மூலியமாக இவர்கள் குடுத்த நிதியெல்லாம் நிறுத்துங்க, இனி குடுக்காதீங்க அப்படின்ற அளவுக்கு கொண்டு போய்க்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பாகிஸ்தான் ஒரு பயங்கரவாதத்தை ஆதரிக்கிற நாடாக இருக்குது. வெறுமனே இந்தியாவுக்கு மட்டுமல்ல, மற்ற நாடுகளுக்கும் இது பெரிய தொல்லையா போய் முடியும் அப்படின்றது. ஒரு ISIS எத்தன நாடுகளுக்கு அச்சுறுத்தலா இருக்குது. அந்த ISISஓட தொடர்புடைய லஷ்கர்-இ-தொய்பா, ஜெய்ஷே முகமது, இவங்க எவ்வளோ பெரிய தொல்லையா இவங்களுக்குள்ள கை கோர்க்குறாங்கல்ல. அப்ப நான் உனக்கு வரேன், நீ எனக்கு வரேன்னு. போன வருஷம் பிப்ரவரி மாசம் நடந்த இங்க தீவிரவாதிகள்னு இருக்குல்ல, அந்த ஆக்கிரமிப் காஷ்மீர்ல ஒரு இடம். அங்க நடந்த அந்த ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ்ல ஹமாஸ்ல இருந்து ஒருத்தர் காலித்ன்னு ஒருத்தர், புரொஃபசர் காலித்ன்னு ஒருத்தர் கலந்துட்டு போயிருக்காரு. அப்ப இவர்கள் எந்த அளவு கை கோர்க்கிறார்கள்? இவர்களுடைய தீவிரவாதம் எப்படி ஒருமுகப்படுத்தப்படுது? இது ரொம்ப டேஞ்சர் இல்ல. பாகிஸ்தான் ஒரு அணு ஆயுத நாடு. நாளைக்கு தீவிரவாதிகள் கையில அந்த அணு ஆயுதம் போனா என்ன ஆகும்? ஒரு செகண்ட்ல ஒரு நகரத்தையே முடிச்சு விட்டுருவாங்க. டெல்லி அடிக்கணும்னு முடிவு பண்ணா, ஒரு ட்ரோன் மிசைல் நம்மள்ட்ட இருக்கு அடிச்சிருவோம்னு வச்சுக்கங்க. ஆனா வானில் நீங்க அழித்தாலும், அணு ஆயுதத்த நீங்க எங்க அழிச்சாலும் அது அணு ஆயுதம் தானே. நம்மகிட்டயும் இருக்கு, அது அவங்க கிட்டயும் இருக்கு. முடிஞ்சிரும். அது வந்து நம்மள்ட்ட இருக்குது, அவங்கள்ட்ட இருக்கு. 2மே கரெக்ட்டு. ஆனா அது தீவிரவாதிகள் கையில போச்சுன்னா, கண்டிப்பா இந்த தவறானது. இந்த மிஷன் இம்பாசிபிள்லாம் பார்த்தீங்கன்னா, படம் எடுத்திருப்பாங்கல்ல. பெரும்பாலும் தீவிரவாதிகள் கையில அது போயிடும். அது வந்து மீட்டு கதாநாயகன் அத மீட்டெடுக்கிறது, அத இது பண்ற செயலிழக்க வைக்கிற வேலைலாம் பண்ணுவாரு கடைசில. அதுதான் உண்ம. அந்த மாரி நடந்துச்சுன்னா, அப்போ இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு நெருக்கடிய குடுத்து, ஒரு மோசமான நாடு இது, தீவிரவாதத்தோட போற நாடுன்னு ஒரு பொருளாதார தடை விதிக்கிறதுக்கான வேலைய செய்வாங்க. இந்த போருன்றது இது போர் கிடையாது. இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இந்த மாரி இல்ல ஒரு மித வகையான போர். இல்ல நம்ம அதாவது சொல்லும்போதே ஆப்பரேஷன் தான் சொல்லியிருந்தோம். அவங்க தான் அத வார்ங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. வார்ன்றாங்க. ஒண்ணும் பெருசா கிடையாது. இதுல நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது, நம்முடைய ஊடகங்கள், குறிப்பாக தமிழ் ஊடகங்கள். இவர்களுக்கு அறிவு இருக்கா? இல்லையான்னு தெரியல. குறிப்பா சில தொலைக்காட்சிகள். ஒரே நாளில் அ ஒரு இரவு தாங்குமா பாகிஸ்தான்? இதோட அழிந்து போகும்.
அந்த இத நான் அப்படியே படிக்கிறேன். ஒரு இதில வந்து குண்டு போடுற சீன காமிக்கிறாங்க. போர்க்காலம் போல காட்சி. ஆனா அது வந்து எப்பவோ நடந்த ஒரு போர்க்கால வேற எங்கேயோ இஸ்ரேல்ல இங்க இஸ்ரேல். நடந்த யுத்தத்துக்கு நீங்க சமூக ஊடகங்கள் நீங்க போய் ரொம்ப உஷாரா இருக்கணும். அதுலயும் இப்ப கோடி மீடியாக்கள் மத்த இதெல்லாம் இப்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா, இவரு அர்னாப் வந்து திடீர்னு கோஷம் குடுன்றாரு. வந்திருக்க விருந்தாளிய இப்ப நீங்க என்ட்ட பேசிட்டீங்க. திடீர்னு என்கிட்ட வந்துட்டு, "நீ கோஷம் குடு" அப்படி லைவ்ல சொன்னீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் யோசிக்கணும்ல. "நீ என்னய்யா கோஷம் குடுத்தா தான் நானு இந்தியனா?" அப்படின்னு எனக்கு ஒரு சுயமரியாதை, ஒரு கோவம் வரும்ல. அத வந்து நீ என்ன சொல்ல மாட்டேங்கிற, நீ ஆன்டி இண்டியனான்றான். இந்த மாதிரி விஷயங்களும், காமெடிகளும் நடக்குது. இன்னொரு பக்கம் பாருங்க, இந்திய மீடியாக்கள் இந்திய மக்களை குஷிப்படுத்தும் நோக்கில் செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆய்வும் இல்லை, தரவுகளை உறுதிப்படுத்தும் நோக்கமும் இல்லை. நேத்து கராச்சிய அடிக்குது, கராச்சி வீழ்ந்தது, அது இதுன்னு போடுறாங்க. ஒரு முக்கிய தொலைக்காட்சியில கேட்கும்பொழுது, அவரு சொல்றாரு, ரிட்டயர்ட் கர்னல்ஸ் ரொம்ப பேர் பேசுறது ரொம்ப பக்காவா பேசுறாங்க. அ ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகள் அவங்கலாம். ஏங்க கராச்சி அடிக்குது நீங்க சொல்லாதீங்க. உங்க ரிப்போர்ட்டர் கூட சோர்ஸ்ன்னு சொல்றாங்க. அவங்களும் உறுதிப்படுத்தல. டிஃபென்ஸ் உறுதிப்படுத்தணும். டிஃபென்ஸ் சொல்றாங்களா? இல்லாட்டி மிஸ்ரி சொல்றாரா? அந்த மாரிலாம் இல்லல்ல. அப்புறம் ஏன் கராச்சி தாக்கப்படுகிறது? ஐஎன்எஸ் விக்ராந்த் அங்க போய் நிக்குது, அடிக்குது, கராச்சி வீழ்ந்தது. அ அந்த அடுக்குமொழியிலலாம் ஏன் சொல்றீங்க? அந்த மாரி சொல்லாதீங்கன்னு சொல்றாங்க. சரிங்க, சரிங்கன்ட்டு, ஆனா அவங்க அத போட்டுன்னு தான் இருக்கிறாங்க. அப்ப அவர்களுக்கு இந்த பரபரப்பை உண்டு பண்ணணும். எங்கெங்க தான் பரபரப்ப உண்டு பண்ணுவீங்க? அ அதில தான் சொல்றாங்க. ஆய்வும் இல்லை, தரவுகளை உறுதிப்படுத்தும் நோக்கமும் இல்லை. நேற்று இரவு ஊடகங்கள் தொடர்ந்து பரப்பி வந்த செய்திகளுக்கு இன்று காலை முடித்தவுடன், பாகிஸ்தான் ஒட்டுமொத்தமாக அழிந்திருக்கும் என்று தான் எண்ணினேன். ஆனால் இவர்கள் டிஆர்பிக்காக பரப்பியது அனைத்தும் பொய்கள், வதந்திகள் என்பதை தற்பொழுது பார்க்கும்பொழுது, ஏன் இவ்வளவு கேவலமான பொய்களை பரப்பிக் கொண்டிருக்கிறார் என்று தான் தெரியவில்லை. இணைந்திருக்கும் படங்கள் எல்லாம் பழைய சம்பவங்கள். ஆனால் நேற்று இந்த படங்களை தமிழக ஊடகங்கள் தற்போது நடந்தது போல் வெளியிட்டனர். அதிலும் ஒரு போர்க்கால சூழ்நிலையில் எந்த ஒரு அறமும் இல்லாமல் முட்டாள்தனமான பொய்யான செய்திகளை பரப்பி யாருக்கு அடிமை சேவை செய்ய நினைக்கிறார்கள். ஒட்டுமொத்தத்தில் இந்த கேடுகெட்ட ஊடகங்களால் இந்த தேசத்திற்கு அவமானம் மட்டும்தான் மிஞ்சும் போல. ஹாலிவுட் படங்களை தயாரிக்கும் அளவிற்கு கதை கற்பனை ஊடகங்களிடம் உள்ளது தெளிவாக புரிகிறது. ஆனால் சர்வதேச ஊடகங்களில் செய்திகளை பார்க்கும் பொழுது இந்திய பாகிஸ்தான் போர் பதற்றம் குறித்த எந்த ஒரு முக்கியத்துவமும் இல்லை. மாறாக நடக்கும் சம்பவங்களை மட்டும் கொடுத்து வருகின்றனர். அந்த செய்திகளை பார்க்கும் பொழுது நம் நாட்டில் ஊடகங்கள் பரப்பிக் கொண்டிருக்கும் செய்திகளில் 95% மிகைப்படுத்தப்பட்ட இந்திய இராணுவ தரவுகள் அல்லாத போலியான செய்திகள் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த கேடுகெட்ட ஊடகங்கள் பொய்களை பற்றிய புரிதல் இல்லை என்றால், இவர்கள் ஒரு பெரிய போரையே தங்களது ஊடகங்களில் நடத்தி முடித்து விடுவார்கள் போல தெரிகிறது. இந்த அளவிற்கு பொய்கள் வண்டி வண்டியாக பரப்பப்படுகிறது. இன்னொருத்தரு சில தொலைக்காட்சிகள போட்டு, இந்த நகரங்கள்லாம் இந்த தொலைக்காட்சி கைப்பற்றியது. ஏவுகணை தாக்குதல் இந்த தொலைக்காட்சி கைப்பற்றுச்சு. கராச்சி துறைமுகம் இந்த டிவி கையில இருக்கு. ராணுவம் தொடர்பான அத்தனை முடிவுகளும் அடுத்த கட்ட நகர்வுல இந்த 3 ஊடகங்களே தீர்மானிக்கின்றன. 3 கிடையாது. யார் யார் இருக்காங்களோ எல்லாருமே போடுறாங்க. அப்போ பொதுமக்கள் வந்து உங்கள தானங்க நம்புறாங்க. அப்போ நீங்க ஏன் பரபரப்புக்கு? ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு குடுங்க. நான் தான் குடுக்குறேன். முதல்ல குடுக்குறேன்னு சொல்ட்டு, எங்கேயாவது யாராவது போடுறத தூக்கி போடுறது. நீங்க அந்த ட்விட்டர்லாம் போயிட்டீங்கன்னா அழிஞ்சிங்க. ஏன்னா இஷ்டத்துக்கு போடுறாங்க. அதில இப்ப இந்த கேம் பிக்சர் இந்த மாரி விஷயங்கள்லாம் வேற லெவல்ல வந்துட்டு இருக்கு. எடுத்து போடுறது. அ இவங்க வந்து விக்ராந்த் வந்து கராச்சிய அடிக்குதுன்னு. காலையில வரைக்கும் ஏதாவது செய்தி வந்ததா? இப்போ வரைக்கும் எதுவுமே கராச்சிய தாக்குனது டிஃபென்ஸ் ஏதாவது எதுவும் சொல்லியிருக்கா? சொல்லல இப்போ வரைக்கும். இதுதான் விஷயம். அப்போ இந்த மாதிரி நேத்து நைட் எல்லாம் இவங்க பரப்புனது, பெரிய போர் மூண்ட மாரி ஒரு இது பண்றது. நடுவுல ஒரு நல்ல விஷயம் பண்றாங்க. பழைய ராணுவ அதிகாரிகள வச்சு பேட்டி எடுக்குறாங்க. அத ஒழுங்கா கவனிச்சா போதும். வேற எதையும் இவங்க சொல்றத கவனிக்கவே தேவையில்ல. குறிப்பாக மேற்கத்திய ஊடகங்கள், ஆங்கில ஊடகங்கள்ல குறிப்பிட்ட ஊடகங்களை கவனித்தாலே அவர்கள் பல விஷயம் இன்னும் டிஃபென்ஸ்க்கான தனியா இது இருக்குது. வெளியுறவுத்துறை செயலர் மிஸ்ரி பேட்டி அப்பப்போ குடுக்குறாரு. டிஃபென்ஸ்ல இருந்து அந்த செய்தி தொடர்பாளர்கள் குடுக்குறாங்க. இத பார்த்து இத மட்டும் ஏற்றுக்கிட்டாலே போதும். இவர்கள் சொல்ற மாரி ஒரு இரவு தாங்குமா பாகிஸ்தான்? இதெல்லாம் வந்து காமெடியான விஷயம். தாக்குதல் எல்லா பக்கமும் இருக்கும். சேதமும் எல்லா பக்கமும் இருக்கும். நம்ம வலிமையா இருக்கிறதுனால அவங்க ஒண்ணுமே இல்ல. அதனால நம்ம அடிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க குறிப்பிட்டு சொன்ன மாரி சமூக வலைதளத்தில ஒரு பக்கம் இந்த மாரி இருந்தாலும், இன்னொரு பக்கம் பகல்காம் தாக்குதலுக்கு காரணம் இந்திய ராணுவம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை சார்ந்த தலைவரும் ஆகட்டும், சில அமைப்புகளை சேர்ந்த சில பேர் சொல்ல முடியாத ஆட்களும் ஆகட்டும், அவர்ன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பாகிஸ்தான்ல போய் நம்ம போய் ஒரு ஆப்பரேஷன பண்ணிட்டு வந்திருக்கோம். இந்த ஆப்பரேஷன்ல குழந்தைகள் பாதிக்கப்பட்டு இறந்திருக்காங்க. மசூதிகள் தாக்கப்பட்டிருக்கு. இதுதான் வந்து இந்தியாவோட அதுதான் வீரமா? நான் சொல்றேனேங்க. இந்த மாதிரி ஒரு கலாச்சாரமற்ற ஒரு போக்க வந்து நீங்க எப்படி பார்க்குறீங்க? இதுதாங்க பாகிஸ்தான் நேத்து மிஸ்ரி பேசியிருக்காரு பார்த்தீங்களா?
இஷ்டத்துக்கு பொய்ய பேசுறது பாகிஸ்தானுடைய வேலையா இருக்குது. எங்களுக்கும் அந்த தீவிரவாதத்துக்கும் சம்மந்தமே இல்லைன்றாங்க. ஆனா அந்த தீவிரவாதிகள் கொல்லப்பட்ட பொழுது, நாங்கள் சிவிலியன் அழிக்கல, தீவிரவாதிகள அழித்தோம். அந்த தீவிரவாதி இறுதிச் சடங்குல யார் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க பாருங்க. அப்படின்னு மிஸ்ரி சொல்றாரு. அப்போ இவர்கள் எங்கே எந்த அளவுக்கோ, அந்த அளவுக்கு பாகிஸ்தான் வந்து இன்னைக்கு இல்ல. அவர்கள் வாடிக்கையே இதுதான். அ காஷ்மீர்ல மக்கள் கொல்லப்படுறாங்க. தொடர்ச்சியாக இந்தியாவுக்கு எதிராக உலக நாடுகள் மத்தியில, நீங்க ஏதோ ஒரு சப்ஜெக்ட் ஓடிட்டு இருக்கும். இவன் திடீர்னு எந்திரிச்சு காஷ்மீர் பிரச்சனைய கிளப்புவோம். அப்போ நம்ம ஆட்கள் பதிலடி குடுப்பாங்க. இந்த மாரி இவர்களுக்கு துணையாக சில நாடுகள் கூட சேர்ந்துக்கும். இல்ல அது பாகிஸ்தான் சொல்றத விட, இங்க இருக்கிற மக்களே வந்து அவங்க ட்விட்டர்லயும் சரி, எல்லா இன்ஸ்டாலயும் போடுறது எல்லா வந்து நாட்டிலும் எல்லா நபர்களும் நிறைந்திருக்கிறார்கள். நீங்க நான் பொதுவா சொல்லுகிறது, மத அடிப்படையில் நீங்கள் நாடுகளை பார்க்காதீர்கள். நாம் எல்லோரும் இந்தியர்கள் அப்படின்ற அடிப்படையில தான் பார்க்கணும். நீங்க இங்கேருந்து போனாலும் உங்கள இந்தியனா தான் பார்ப்போம். உங்கள இஸ்லாமியனா பார்க்க மாட்டோம். நீங்க எந்த நாடுக்கு வேணாலும் போங்க. எந்த இஸ்லாமிய நாடுக்கு வேணாலும் போங்க. உங்களை இந்தியனாக தான் பார்ப்பாங்க. அதனால பாகிஸ்தான் மக்கள் நமக்கு எதிரிகள் கிடையாது. பாகிஸ்தானி மக்கள் நம்முடைய சகோதரர்கள். அதனால தான் இப்போ வரைக்கும் அடிக்கல இந்திய ராணுவம். இதுவரைக்கும் அடிக்கல. பாகிஸ்தானிய மக்கள் நம்முடைய எல்லாம் நம்ம ஒண்ணா சேர்ந்திருந்தவங்க தான். பாகிஸ்தானிய ஆட்சியாளர்களும் பாகிஸ்தான்ல மதத்தை பயன்படுத்தி, இதுதான் மதம் சொல்லுதுன்னு தவறான புரிதல்ல ஒரு மனப்பிறழ்வோட இருக்கிற அந்த தீவிரவாதிகளும் தான் இந்தியாவுக்கு எதிரி. இவர்களை அழிப்பது தான் இந்தியாவுடைய குறிக்கோள். குறிப்பாக பாகிஸ்தான் அரசாங்கம், அந்த அரசியல்வாதிகள் திருந்தணும். நிலையற்ற அரசுங்க. எவனுக்குமே ஒரு புரிதல் கிடையாது. திடீர்னு கிரீட் விளையாடுறாரு, அவரு பிரதமர் ஆயிடுறாரு. திடீர்னு ஊழல்ல மாத்தி 5 வருஷம் ஜெயிலுன்றாங்க. எத்தன பிரதமர் ஜெயிலுக்கு போயிருக்காங்க? எத்தன பேர் வெளிநாட்டுக்கு ஓடியிருக்காங்க? இது மாரி ஒரு 2 மாநிலம் தானே. இந்தியாவ கம்பேர் பண்ணா 2 இந்த மாதிரி. மாநிலம். இது வந்து இன்னைக்கு என்ன இந்த பெரிய பிராந்திய தொல்லை. இதுதான் பிரிட்டன்காரன் உருவாக்கி விட்டு போனான். மதத்தால நம்மள பிரிச்சு விட்டு போனான். அங்கேயும் மதத்தால பிரிச்சான். கிழக்கு வங்காளம், மேற்கு வங்காளம். அவன் திட்டம் போட்டு பண்ணது நமக்கு நூற்றாண்டா தொடருது. இதை நம்ம சரி பண்ணணும்னு நெனைக்கிற டைம்ல தான், இது மாதிரி தீவிரவாதிகளுக்கு புகலிடம் குடுத்து, அவர்கள் மூலியமா கிடைக்கிற ஆதாயத்த ஆட்சியாளர்களுக்கு மட்டும் கிடைக்குது. நாட்டுக்கு கிடைக்கல. ஆதாயத்தை பயன்படுத்தி தொடர்ச்சியாக மூளைச்சலவை செய்யப்பட்டு இந்தியாவுக்கு எதிராக இந்த வேலையெல்லாம் பண்றாங்க. இந்தியா தொடர்ந்து இது பண்ணுது. நான் சொன்ன இந்த மாரி FATFல இந்த பிரச்சனையெல்லாம் கொண்டு போவாங்க. வருங்காலங்கள்ல மேலும் பொருளாதார ரீதியாக பாகிஸ்தானுக்கு தடைகள் இருக்கும். பாகிஸ்தான் வந்து மேலும் ஒரு முறை அவமானப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள். அதற்கான பலனை வந்து பொருளாதார ரீதியான தடை மூலியமாக அனுபவிப்பாங்க. மிக்க நன்றி உங்கள் நேரத்தை கருத்து